நமஸ்காரம். மருந்து வாங்கி சாப்பிடுகிறோமே, அதில் எக்ஸ்பயரி டேட் போட்டிருக்கிறார்கள். இன்ன தேதிக்குள் பயன்படுத்த வேண்டும். அது 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அந்த டேட்டுக்கு பின்னால் சாப்பிட்டால் அது நல்லதில்லை. உடம்பும் சரியாக போகாது, தேவையற்றதும் வந்து சேரும். இது புரிகிறது. அதனால் நாம் யாரேனும் இப்படி நடப்போமா சிந்தித்து பாருங்கள். மருந்து ரொம்ப உயர்ந்தது, உடம்பை சரிப்படுத்திக் கூடியது. எக்ஸ்பைரி டேட் வரை அதை பயன்படுத்தாமல் ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை சாப்பிட்டால் தீர்ந்துவிடும். இது யாரையும் நினைப்பார்களா? அந்த டேட்டுக்குள் பயன்படுத்தி விட வேண்டுமே என்று பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். யாரும் பாதுகாத்து வைக்க மாட்டார்கள். இது ஒரு புறம். இன்னொன்று, கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுகிறோம். அதற்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதத்துக்குள் பயன்படுத்த வேண்டும். அது அப்படியே பணமாக மாற்றலாமே, பொருள்கள் வாங்கலாமே, உயர்ந்தது தானே. அது ரொம்ப உயர்ந்தது, ஆகவே செலவழித்து விடக்கூடாது, அதை அப்படியே பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று 31ஆம் தேதி வரைக்கும் வைத்துக் கொண்டிருந்தால் லாப்ஸ் ஆகிவிடும். அதனால் பயனில்லை. அதை பின்னர் உபயோகப்படுத்த முடியாது. ஏன், அவரவர் ஆபீஸில் எடுக்கும் லீவ் தானே அப்படித்தானே. யாரும் சேர்த்து வைப்பதில்லை. சேர்த்து வைத்தாலும் அந்த வருஷத்துக்குள் கண்டிப்பாக எடுத்து விட வேண்டும். விட்டால் அவ்வளவுதான், போயிற்று. எதுவுமே ஒரு எக்ஸ்பைரி டேட் என்று உண்டு. அதற்குள் அதை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதுவரை அதை பாதுகாத்து வைக்கிறேனேன்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதற்கென்று ஒரு மாத்திரைக்கு பதில் 4 மாத்திரையா முழுங்க முடியும்? அது கூடாது. பயன்படுத்தாமல் இருக்கவும் கூடாது. எக்ஸ்பைரி டேட்டுக்கு வெயிட் பண்ண முடியாது. இன்னும் கேட்டால் சில பொருள்கள் எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டுக்கு கிட்டக்க போய்விட்டாலே பயன்படுத்த மாட்டோம். இது இன்னும் 10 நாள் தான் இருக்கிறது, என்ன பண்ணுமோ அப்படின்னு போட்டு விடுவோம். இது எதற்காக சொன்னேன்? நம்முடைய உடம்பு, அதை எத்தனைக்கெத்தனை பயன்படுத்த முடியுமோ செய்ய வேண்டுமா? உழைக்க முடியுமோ உழைக்க வேண்டுமா? இல்லை, இது உழைத்தால் தேய்ந்து போய்விடுமே, எக்ஸ்பைரி டேட் வரை பாதுகாக்க வேண்டுமேன்னு சொல்ல வேண்டுமா? இதில் ஒரு வேறுபாடு. இதற்கு எக்ஸ்பைரி உண்டுன்னு தெரியும், டேட்டு தெரியாது. தெரிந்துவிட்டால் வாழ்க்கையே மாறிவிடும். சரி, ஆனாலும் எல்லாரும் எப்படி வாழ்கிறார்கள்னு பார்த்து ஒருவாறு 70, 75, 80, 85 கணிக்க மாட்டோமா? தெரியும். அன்று வரை இந்த உடம்பை ஜாகிரதையாக பாதுகாக்க வேண்டும். ஆகவே உழைக்கவே வேண்டாம், இதற்கு சமமே கொடுக்க வேண்டாம், இப்படி யாரும் நினைப்பார்களா? இதை பாதுகாத்துக் கொண்டே இருந்தால் அந்த டேட் வந்த பிற்பாடு இதனால் பயனே இல்லை. அதே சமயத்தில் தேவையற்ற அதிக உழைப்பையும் ஆரோக்கிய குறைவையும் ஏற்படுத்திக் கொண்டால் அதனாலேயும் பயனில்லை. 4 மாத்திரையா சாப்பிட முடியும்னு சொன்னேனே, அதே போல இந்த உடம்பை தேவையற்று உழைக்க வைக்கவும் கூடாது. அதற்கென்று உழைக்காமலே இருந்தால் எக்ஸ்பைரி டேட் வரும், துருப்பிடித்து போகும். இது ஒரு புறம். மற்றொன்று, மருந்து சாப்பிடுகிறோம். இதனால் மருந்துக்கு நன்மையா உடம்புக்கு நன்மையா? மருந்தை சாப்பிட்டு உடம்பு குணமாக வேண்டும், வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும். அது வயிற்று வலியோ தலைவலியோ ஜுரமோ எதுவோ
மருந்து சாப்பிட்டால் அது சரியாகும். மருந்து சாப்பிடுவதே பயனில்லை. மருந்து எத்தனை உயர்ந்ததாக இருந்தாலும் அதனால் பயன்பெற வேண்டியது உடல். அதே போல உடலை உழைக்க செய்ய வேண்டும். அதனால் பயன்பெறுவது யார்? ஆத்மா. உடல் உழைப்பால் என்ன நடக்கும்? ஆத்மாவுக்கு தான் மகிழ்ச்சி. உடல் உழைக்காமல் துன்பப்பட்டால் என்ன ஆகும்? ஆத்மாவுக்கு தான் துன்பம். உடலுக்கு ஒன்றுமில்லை. மருந்து வேலை செய்தால் மருந்து மகிழ்ச்சி அடையுமா? மருந்து வேலை செய்யாவிட்டால் மருந்து துன்பப்படுமா? ரெண்டும் இல்லை. உடம்பும் மகிழாது, துன்பப்படாது. ஆத்மாதான் மகிழ்வார், துன்பப்படுவார். அதே போலத்தான் இந்த உடம்பினால் யாருக்கு? ஆத்மாவுக்கு. ஆகவேதான் இந்த ஆத்மா உடம்பை சரிவர பயன்படுத்த வேண்டும். அதனால் அடைய வேண்டிய நன்மை பக்தி செய்கிறோம், சரணாகதி பண்ணுகிறோம். இந்த உடம்பை வைத்துத்தானே செய்ய வேண்டும். அதனால் இறைவனடி சேர்கிறோம், பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறோம். ரெண்டு விஷயம் கூறினேன். மாத்திரையை எப்படி எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் பாதுகாக்க முடியாதோ, தேவையான அளவு உட்கொள்ள வேண்டுமோ, அப்பதான் பயன் தருமோ, உடம்பும் அப்படித்தான். டேட்டு தெரியாது, ஆனால் சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, மருந்து வேலை செய்தாலோ செய்யாவிட்டாலோ மருந்துக்கு ஒன்றுமில்லை. அதை உண்டவருக்குத்தான் உடம்புதான் சரியா போக வேண்டும். அதேபோல் உடல் உழைப்பாலே உடலுக்கு ஒன்றுமில்லை, நன்றாக இருக்கும், சரி. ஆனா ஆத்மாவுக்கு தான் பயன் தருமா பயன் தராதா என்று முடிவெடுக்க வேண்டும். ஆகவே சரியான படிக்கு உழைப்பை கொடுத்தால்தான், பயன்பாட்டுக்கு வந்தால்தான் எதுவுமே அதனதன் ஏற்பட்டதன் நோக்கம் நிறைவேறும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.